வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து மக்களின் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாமல் 85 ஆண்டு கால இந்தியாவில் இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து 150 கோடி மக்களில் 30 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பசியோடு பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் உறங்கச் செல்கிறார்கள். வேலை இல்லாத பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் வீதியில் நிற்கிறார்கள். படித்த ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பாதையில் நிற்கிறார்கள். பணி நியமனத்திற்காக பகுதி நேர ஆசிரியர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறார்கள். ஏன் இவர்களால் பணி நிரந்தரம் செய்ய முடியவில்லை? ஏன்? ஒரு நாட்டில் நம்மை பெற்ற தாய் கூட 10 மாதம் தான் உயிர் கருவறையில் சுமக்கிறான். ஆனால் 20-22 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வைத்து நம்மளை சுமப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். நம்மை பெற்றவர்கள் உலகத்தை காட்டுகிறார்கள். இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா, இது மரம், இது செடி கொடி என்று உலகத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உலகத்திற்கு நம்மை காட்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர்கள் வீதியில் நின்றால் நாடு எப்படிப்பட்ட நாடு? அந்த நாடு எப்படி ஒரு அறிவு சமூகமாக மாறும்? அறிவார்ந்த மக்களை பெற்ற சமூகமாக மாறும். எப்படி மாறும்? ஏன் அவனுக்கு ஒன்னால சம்பளம் கொடுத்து பணி நிரந்தரம் செய்ய முடியல? ஏன்னா நிரந்தர பணியாளர்களாக எடுத்தால் அவன் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். ஒப்பந்த கூலியா வச்சிருந்தா இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்க பணி நீக்கம் செஞ்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற வேற ஒருத்தனை அந்த பணிக்கு நியமித்திடலாம். எப்படிப்பட்ட நுட்பம் பதில